பிரதமர் மோடி அவர்களே வந்து ராஜஸ்தானில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க. பாஜக அரசு வந்து மக்களினுடைய பணியை செஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான பிரச்சாரத்தை முன்வச்சு இந்த பூல் சுரேஷன் ஒரு நடிகர் இருக்கான் பார்த்தீங்களா, பூல் சுரேஷன் இதேமாரி அடிக்கடி எதனா ஒரு கருத்து சொல்லுவாப்புல. இல்லை சொல்கிறேங்க, அதேமாரி தான் அண்ணாமலை. குஜராத்தில் தான் பாஜக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும், யூபியில் இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ்புத்தர் இனத்துக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி இப்படி 6-7 மாநிலங்கள் இருக்குது. இந்த மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக என்டிஏ எவ்வளோ சீட்டு வாங்குவாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டா மாட்டிறைச்சி வந்து அவங்க வந்து அங்கீகாரப்படுத்திடுவாங்க. காங்கிரஸ் முஸ்லீமுடைய கட்சியாகவும் பாஜக இந்துக்களுடைய கட்சி மாரி ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி பிரதமரே செய்கிறாருன்னு தான் கேவலம். குறைஞ்சி 33 மாநிலம் இருக்குது, ஒரு 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இங்கே வந்து ஏதாவது ஒரு மாநிலத்திலேயாச்சும் முஸ்லீமை தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சியில் நான் காங்கிரஸ் நினச்சிருந்தா இராணுவத்தை கொண்டு வந்து அந்த பாபர் மசூதி இடித்ததை தடுத்திருக்கலாம். முடியாது. பல பெண்களை கற்பழித்த ஒரு காம கொடூரனாக இருந்தால் கூட உத்தம புத்திரன் ஆயிடுவான். நம்ம மக்கள் வாக்களித்து பாஜக இந்த முறை வெற்றி பெற வாய்ப்புகளே இல்லை. சார் வணக்கம் சார். தொடர்ந்து பாஜக வந்து இந்த மதவெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போது பிரதமர் மோடி அவர்களே வந்து ராஜஸ்தானில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் இருக்கட்டும். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் மாட்டிறைச்சி வந்து அவங்க வந்து அங்கீகாரப்படுத்திடுவாங்க, எல்லாரும் மாட்டிறைச்சி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்ற மாதிரி இப்படி தொடர்ந்து ஈடுபடுறாங்க இல்லையா? இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து எப்படின்னு சொன்னால் கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பாஜக அரசு வந்து மக்களினுடைய பணியை செஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான பிரச்சாரத்தை முன்வச்சு அவங்க அரசியல் அறுவடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்களே அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய வந்து பெரிய அளவுக்கு மக்கள் வந்து விரக்தியில் தான் இருக்காங்களே தவிர சந்தோஷமாக யாருமே இல்லை. சந்தோஷமாக யார் இருக்காங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கான். அந்த கட்சிக்கு ஆதரவு வட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே இருக்கும். அது என்ன தான் தவறு செஞ்சாலும் பாஜக நல்ல அந்த மாதிரி நபர்கள் வந்து இப்போ நம்ம கஸ்தூரி மாதிரி, ரங்கராஜ் பாண்டே போன்ற நபர்கள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சூப்பர் நல்லா இருக்குது, இது போன்ற ஒரு ஆட்சி இது நாள் வரையிலும் எந்த பிரதமரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. தவிர மக்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா விலைவாசி உயர்வு வந்து சாதாரணமாக இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பாதிச்சிங்கன்னா அந்த 100 ரூபா ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு சாப்பாடு நீங்கள் சாப்பிடல. அதில் வந்து ஜிஎஸ்டி அந்த எஸ்டி இந்த எஸ்டின்னு சொல்லி ஒரு 50 ரூபா சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்றோம். 50 ரூபாய்க்கு மேலே நம்மக்கிட்டேருந்து ஜிஎஸ்டி வந்து பிடிக்கிறான். ஆனால் அந்த 100 ரூபா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இந்த அரசு தரப்பில் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் நமக்கு செஞ்சு கொடுக்குறது இல்லை. நம்மளாக முயற்சி பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாதிச்சு அதில் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போயிடுச்சு. இப்போ டீசல் ஏறிச்சுனாவே நம்ம டீசல் விலை தானே ஏறிச்சு, பெட்ரோல் விலை தானே ஏறிச்சு. பெட்ரோல் யாரை பயன்படுத்துகிறா, டீசல் யாரை பயன்படுத்துகிறா, நமக்கு என்னன்னு சொல்லி பாமர மக்கள் நினைச்சாங்க. அவனுக்கு வரக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் அந்த டீசல் பெட்ரோல் மூலிமா வாகனங்களில் வந்து தான் சேருது. அப்போ அவன் இயற்கையாக வந்து என்ன பண்ணுறான், ஒரு 100 ரூபாய் ஏறிச்சு, 1 ரூபாய் ஏறிச்சுன்னா பெட்ரோல் விலை ஏறிச்சு, டீசல் விலை ஏறிச்சுன்னா அவன் வாடகை ஏற்றுறான். என்ன ஆச்சு, அந்த பொருளுடைய தரம் உயருது. அந்த நிலை தான் இன்றைக்கி இந்தியா முழுக்கும் இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய பாஜக அரசு தவறிச்சு, உண்மையிலே சொல்லலாம் தவறிச்சு. இவங்க வந்து அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுற விஷயத்தில் எப்படி வந்து துரிதப்படுத்தி அதை நடத்தி முடித்தாங்களோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்கும் பரவி இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி மத்திய பாஜக அரசு தவறிச்சின்னு தான் சொல்லலாம். இப்போது இதன் விளைவு இப்போது வந்து பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் வந்து எனக்கு உண்மையில் நான் வந்து ஹிந்தி ஊடகங்கள் நிறைய பார்ப்பேன், சோஷியல் மீடியாவில் யூடியூப் உட்பட. அவ்வளோ வராது, ஒரு 10 வீடியோ வந்துதான் அதிகம் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்த்து. இன்றைக்கி நான் 100 வீடியோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வருதுன்னா 99 வீடியோ பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து தான் பிரச்சாரம் ஆகுது.
அது மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகிருக்கு. ஏன்னு சொன்னால் இவங்க இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இப்படி வந்து ஒரு நிலையாச்சு, புரியுதுங்களா? அதே நேரத்தில் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாரா இல்லையா? கொடுத்தாங்களா? அப்போ 10 ஆண்டுகளில் 20 கோடி பேர் வேலை வாய்ப்பு செய்யுங்க. இப்போ அது சம்மந்தமாக ஒரு நெறியாளர் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், ஏன் வேலை வாய்ப்புனா நீங்கள் என்ன அரசு வேலை வாய்ப்புன்னு நான் சொல்லியே, ஒரு பொக்கடா விற்கிறதும் வேலை தான், பேப்பர் போடுறதும் வேலை தான், ஒரு கடையில் போய் வேலை செய்கிறதும் வேலை தான். அப்போது மோடி வந்த பிறகு தான் பேப்பர் விற்கிறது, பொக்கடா போடுறது இதெல்லாம் வந்து இளைஞர் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி செய்யலையா? சுயத்தொழில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அவங்கவுங்களுடைய திறமைக்கு உட்பட்டு செஞ்சுட்டு தான் வராங்க. அது ஆனால் நீங்கள் சொன்னது என்ன, 2 கோடி அரசு வேலைகளை நான் உற்பத்தி தரணும், ஆனால் நீங்கள் செய்யலை. இது வந்து இளைஞருக்கு மத்தியில் மிகப்பெரிய, நீங்கள் எத்தனை நாள் தான் இந்த ராமர் கோயில் வச்சு நீங்கள் கதை ஓட்டிகிட்டு இருக்க முடியும்? இப்படி வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த உடனே அவங்க அதுக்கு சமாளிக்க முடியாமல் தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணலாம், இப்போ ராமர் கோயில் இஷ்யூவை எடுத்துக்கலாம் முடியுமா? முடியாது. ஒன்று பார்க்குறாங்க, எதுவுமே முடியாது. சரி, நாம் இதை 10 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்கோம் அதை சொல்லி வாக்கு கேட்க முடியுமா? முடியாது. சரி, நாம் இப்போ தேர்தல் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருக்கோம், அந்த மேனிஃபெஸ்டோ வச்சு நம்ம தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக வெளியிட்டு எதுவுமே மக்களுக்கு உண்டான எந்த விஷயமும் இல்லை. இது அதுன்னு சொல்லி மக்கள் குழம்பக்கூடிய ஒரு நிலை தான் அந்த ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2006 மன்மோகன் பேசினாருன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சரி, 2006 மன்மோகன் பேசினார், நீங்கள் 2014 அதை பேசி வாக்கு கேட்டுருந்தீங்கன்னா நியாயம், 2019 அதை பேசி வாக்கு கேட்டுருந்தா நியாயம். எதுவுமே பேசலை நீங்கள். அவர் மன்மோகன் சிங் என்ன பேசுகிறாரு, அந்த வீடியோவை நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு கிளாஸில் வந்து ஒரு மாஸ்டர் வந்து பாடம் நடத்திட்டு என்ன சொல்கிறாரு, உங்களுக்குள்ள சில பேர் வந்து இந்த நான் நடத்துகிற பாடம் புரியாமல் இருக்கலாம், புரிஞ்சவங்க புரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா தூக்கி விடுறது தான், ஏன்னா எல்லாருமே பாஸ் ஆகணும் இந்த கிளாஸில். அதனால் யார் யாருக்கு தெரியலையோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாரும் பாஸ் ஆகணும், எல்லாரும் தூக்கி விடணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்துவாரோ அதேமாரி ஒரு கான்ஃபரன்ஸில் மன்மோகன் சிங் வந்து பேசுகிறார். தலித் மக்கள், மலைவாழ் மக்கள், அப்புறம் வந்து விவசாயிகள் உட்பட இன்றைக்கி வந்து அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்கிறது, மைனாரிட்டி பீப்புள், அதில் வந்து கடைசி என்ன சொல்கிறார், முஸ்லீம் ஆல்சோ அப்படின்ற மாதிரி சொல்கிறார், முஸ்லீம் உட்பட அப்படின்னு சொல்கிறார். இவங்க எல்லாம் யார் கீழே இருக்காங்க அவங்களை தூக்கி விடுறது நம்முடைய கடமை அப்படின்ற அடிப்படையில் ஒரு கான்ஃபரன்ஸ் பேசுகிறார். அது 2006 பேசுனது 2024 தான் ஞானம் வந்ததா, இல்லை 2024 தான் இது இவங்களுக்கு புரிஞ்சுதா அவர் மன்மோகன் சிங் பேசுனது? சரி, அதையும் கூட கடைசி வரியை மட்டும் வச்சு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு அதை வந்து விவாத பொருளாக்கியிருக்காங்கன்னு சொன்னால், அப்போ பாஜக எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களுக்காக எதை செய்வாங்கன்றதுக்கு இதெல்லாம் என்ன சொல்லுங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துரும்ன்ற பயம் தான் இந்த பிரச்சாரத்திற்கான காரணம் அப்படி எடுத்துக்கலாமா நீங்க சொல்றது? நிச்சயம். இன்னைக்கு வந்து வட இந்தியாவில் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 400 பார் அக்கபார்ன்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க, அடுத்த முறை 400 தாண்டுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சாதாரண பெரிய அளவுக்கு ஆய்வெல்லாம் வேண்டாம், கருத்துகள்லாம் வேண்டாம். இப்போ சாதாரணமாக தென் மாநிலங்கள் இருக்குது, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இப்படி 6-7 மாநிலங்கள் இருக்குது. இந்த மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக என்டிஏ எவ்வளோ சீட்டு வாங்குவாங்க, குறைஞ்சதில் 10லேருந்து 15 சீட்டு வாங்கலாம். அதுவும் கர்நாடகாவில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. இப்போ தென் மாநிலங்கள் முடியாது. அடுத்து அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் 20% வாக்குப்பதிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இந்த கூல் சுரேஷ்னு ஒரு நடிகர் இருக்கான் பார்த்தீங்களா, கூல் சுரேஷன் இதேமாரி அடிக்கடி எதனா ஒரு கருத்து சொல்லுவாப்புல. இல்லை சொல்கிறேங்க, அதேமாரி தான் அண்ணாமலை 20 வந்துடும், 25 வந்துடும், திமுகவும் அதிமுகவும் இந்த தேர்தலுக்கு பிறகு காணாமல் போயிடும், இப்படியெல்லாம் சொல்லுவார். நான் கூல் சுரேஷை எப்படி நம்ம காமெடியாக பார்த்து ரசிக்கிறோமோ அதேமாரி தான் அண்ணாமலையை பார்க்க வேண்டிய, அவர் அரசியல்வாதியாக பார்க்க வேண்டியது நமக்கு முடியல. ஓப்பனாக சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் நீ ஒரு நீ நல்ல மனிதனாக இருந்தால் அந்த கோயம்புத்தூரில் போய் உட்காந்துட்டு ஹீட் அதிகமாகிடுச்சு, இது காரணம் திமுக என்ன பிடிக்காது, திமுக கண்ணமனா நான் திட்டுவேன், அது வேறு விஷயம். இது காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி ஹீட்டுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பவம்? இப்படி வந்து லூஸ் டாக் வந்து விட்டு ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது அண்ணாமலை திட்டம். அதனால் அண்ணாமலை பேச்சு வந்து நம்ம அவ்வளோ பெருசாக பார்க்க முடியாதுன்ற உதாரணத்துக்கு.
அப்போது இது தென் மாநிலங்கள் போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சைட்லலாம் வந்து பாஜக சார்பாக வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கே வேட்பாளர் தங்களை வந்து முன் வரதுக்கே தயங்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அடிச்சிடுவாங்களோ கொண்டுடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி ஹரியானாலும் அந்த நிலையாச்சு. இப்போ டெல்லியில் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்ததுனால அங்கே இருக்கிற 7 சீட்டில் ஒன்று கூட வராது. அதுமாரி பஞ்சாப்லேயும் வராது. இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா அங்கே லாலு பிரசாத் ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து எதிரணி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ இவங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குற இடம் எதுனா யூபி, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராவில் கூட இவங்க வந்து இந்தியா கூட்டணி தான் வந்து கருத்து கணிப்பு எல்லாமே இந்தியா கூட்டணி தான் வருது. அப்போது மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இது போன்ற சில மாநிலங்கள் ஒரு 5-6 மாநிலங்கள் இருக்குது. இந்த மாநிலங்கள் மட்டும்தான். ஆனால் அந்த மாநிலத்திலேயும் குஜராத்தில் தான் பாஜக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும். யூபியில் இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ்புத்தர் இனத்துக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட குறைஞ்சி 10 லட்சம் பேர் ஒன்று திரண்டு பாஜகவுக்கு எதிராக வந்து ஓட்டு அளிக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த பாஜகவுடைய அந்த குஜார் இன மக்கள் வந்து தலைவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், முகலாயர் காலத்தில் வந்து இந்த ராஜபுத்திர வம்சம் தான் வந்து முகலாயர்கள்கிட்ட போய் முஸ்லீமாக மாறினாங்கன்ற மாதிரி ஒரு சர்ச்சை பேச்சை வந்து உருவாக்கிட்டார். அதாவது பெண்களை அனுப்பி முகலாய ஆட்சி காலத்தில் வந்து சொகுசாக இருந்தவங்கன்ற மாதிரி ஒரு சர்ச்சை பேச்சு பேசினார். அதனுடைய எதிர்வினை இன்றைக்கி பாஜகவுக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது. அது தாக்கு பிடிக்க முடியல. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபி தான் இவங்க 100% நம்பிட்டு இருக்காங்க. இப்போ யூபியில் வந்து கூட்டணி வந்து கொஞ்சம் முலாயம் சிங் யாதவுடைய சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் எல்லாமே அந்த விவசாய சங்கங்கள் எல்லாமே ஒன்று திரண்டு இருக்குது. கடந்த 2-10 ஆண்டுகளாக வந்து பாஜக அங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது. எப்பவுமே ஒரு இடத்துல ஆளுங்கட்சியாக இருந்துன்னு சொன்னால் அது எப்பவுமே வந்து மனசு வந்து அந்த மக்களுடைய மனசு வந்து எதிர்ப்பு அலை இருக்கும். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இப்போ வேறு வழியே இல்லை. அப்போ மறுபடியும் நம்ம இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை கையெழுத்தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் என்ற ஒரு நிலை பாஜக இருக்குது. இப்போ இது கையில் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது கை கொடுக்குமா? ஏன்னா இந்த பிரச்சாரத்தை வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து பண்ணலை. குறிப்பாக தென் மாவட்டங்களில் எந்த இடத்துலையுமே இது அவங்க பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது வட மாநிலங்களில் பண்ணும்போது அங்கே கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. பாஜக மோடியை பொறுத்தவரை அப்படின்னு சொன்னால் பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி திங்கிற மாதிரி ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், கச்சத்தீவு பிரச்சனை எடுத்தார். ஏதோ கச்சத்தீவுக்கு வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி 20 நாள் எப்போ கொடுத்தது. அதுவும் வந்து காங்கிரஸ் ஆட்சி, இங்கே திமுக ஆட்சி கொடுக்கப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எது போய் ஏதோ யாருக்குமே தெரியாத தகவல் அண்ணாமலை ஆர்டிஐயில் போட்டு வாங்கின மாதிரியே அந்த தகவலை வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து ட்வீட் போட்டு அந்த ட்வீட்டை மேற்கோள் காட்டி மோடியை வந்து பேசினாரா இல்லைங்களா? சரி, பேசுனீங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் வந்து நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட் பண்ண ஒரு வரி இருக்காது இல்லை. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் எதை பேசணும், எப்படி பேசணுன்றதுக்காக இங்கே பேசுனாங்க. வேட்டி சட்டியை கட்டிக்கிட்டு வந்து தந்தி டிவியில் பேட்டி கொடுத்தது, நான் தமிழ்னாவே உணர்றேன்னு சொன்னதெல்லாம் ஒரு பக்கம். அதேமாரி வெஸ்ட் பெங்காலில் போகிறாரு, அங்கே போயிட்டு என்ன பேசணுமோ அங்கே அது பேசுகிறேன். அடுத்த முறை நான் ஜென்மத்தில் நான் வந்து ஒரு பெங்காலியாக பிறக்கணும்னு தவம் இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதேமாதிரி கர்நாடகாவில் வந்து என்ன பேசணும், ஆந்திராவில் போய் என்ன பேசணும், அப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இவர் என்ன சொல்லி ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழி அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே தவிர, ஆனால் இவங்களுடைய பேச்சை வந்து ஒட்டுமொத்த இந்திய முன்னேற்றத்துக்கான பேச்சுக்களை எந்த ஒரு பிரதமர் பேசவே இல்லை, உள்துறை அமைச்சர் பேசவே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு வரலாம் தொடர்ந்து. இப்போது அந்த இருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிராவில் போய் என்ன சொல்கிறாரு, கடுமையான வந்து பால் தாக்கரேனுடைய, அதாவது பால் தாக்கரே என்பது சாதாரணமானவர் இல்லை, அவர் மிகப்பெரிய தெய்வம் மாரி வணங்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து இப்போ வந்து அவருடைய மகன் வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சு இங்கே தேர்தலில் இது பண்ணுறது வந்து அவருக்கு செய்யக்கூடிய துரோகம் மாதிரி அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறார். அப்போ எங்கெங்கே போய் ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தை முன்வைக்கிறேன்னா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தோல்வி பயம் அதிகமாகிடுச்சு. அதுதான் இப்போ அது கை கொடுக்குமா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா அவர் வந்து குறிப்பாக இந்துக்களுடைய ஓட்டுகள் மட்டும் போதும், அது இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரா? இல்லை, அப்படி நினைக்கிறார். ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் அப்படி ஒரு உணர்வை தூண்டி தான் முஸ்லீம்கள் யாரும் ஓட்டு போடல, இல்லை கிறிஸ்தவர்கள் யாரும் ஓட்டு போடல, முஸ்லீம்கள் யாரும் ஓட்டு போடல. அப்படி ஒரு உணர்வு தூண்டி அது வந்து வணக்க வழிபாட்டு விஷயமா இருக்கிறதுனால அது மக்கள் உள்வாங்கினா. இன்னைக்கு இவர் சொல்லக்கூடிய விஷயம் ஏங்க, இந்த மாதிரி படிக்காதவங்க யாருமே இல்லையேங்க, இப்போல்லாம் படித்தவங்க இருக்காங்க, சோஷியல் மீடியாவை பார்க்குறாங்க. சின்ன குழந்தை கூட அரசியல் பேசுது. அது ஒன்ஸ் பார்த்த டைம் அது அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து முஸ்லீம், அதாவது காங்கிரஸ் வந்தால் எப்படி வந்து இந்து பெண்களுடைய தாலையெல்லாம் பிடுங்கி கொடுத்துருவாங்க,
நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி சார்பாக ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு முஸ்லீம் மாநில தலைவர் இருக்காரா? கட்சிக்கு சொல்கிறேன். இந்தியா முழுக்க குறைஞ்சி 33 மாநிலம் இருக்குது, ஒரு 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இங்கே வந்து ஏதாவது ஒரு மாநிலத்திலேயாச்சும் முஸ்லீமை தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்களா? இல்லை. குறைஞ்சி ஒரு 6-7 இடத்துல மாநில அரசாக இருக்குது, அது காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்குது. அந்த 6-7 மாநிலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்திலேயாச்சும் முஸ்லீமை வந்து முதல்வராக அறிவிச்சிருக்காங்களா? இல்லை. கடந்த நீங்கள் திமுக காங்கிரஸினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சியில். நான் காங்கிரஸ் நினச்சிருந்தா இராணுவத்தை கொண்டு வந்து அந்த பாபர் மசூதி இடித்ததை தடுத்திருக்கலாம். முடியுமா? முடியாது. ஏன் ஆமாம், ஆட்சியில் இருந்தாங்க. மத்திய அரசு அவங்களுடைய கட்டுப்பாடு. காவல்துறை வந்து மக்களை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த நிமிஷம் இராணுவம் இறக்குவாங்க. இதுதான் வந்து ஒரு புரோட்டோக்கால். அது அந்த புரோட்டோக்காலை வந்து காங்கிரஸினுடைய அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் தவறிட்டார் இல்லை, தெரிஞ்சே விட்டுட்டார். அப்படி எப்படி காங்கிரஸ் முஸ்லீம்களுடைய கட்சி ஆகிடும்? அதேமாரி வந்து தடா என்ற ஒரு சட்டம் கொண்டு வந்து 12,000 வழக்குகளை போட்டு இந்தியா முழுக்க எத்தனை முஸ்லீம்களை வந்து கைது செய்து 10 ஆண்டு, 15 ஆண்டு, 20 ஆண்டு, 25 ஆண்டு, 30 ஆண்டு கூட இன்னும் கூட சில பேர் தடா சட்டத்தில் சிறையில் இருந்துட்டு இருக்காங்க. அது காங்கிரஸ் தான் கொண்டு வந்து. யூபா என்கின்ற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் சட்டம் வந்து 1968 இந்திய அரசு கொண்டு வந்தாலும் அது வடகிழக்கு மாநிலத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக இருந்தது. அதை இந்தியா முழுக்க கொண்டு வந்தது சாட்சியத் நம்முடைய சிதம்பரம் தான் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தார். இப்படி எண்ணெயை கொண்டு வந்து காங்கிரஸ். அதாவது நான் இதை சொல்கிறேன், இன்றைக்கி முஸ்லீம்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும், அது விசாரணை அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்து காங்கிரஸ். இன்றைக்கி பாஜக அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி முஸ்லீம்களை வந்து டோட்டலாக இன்றைக்கி எண்ணெயை நீதிமன்றங்களே வந்துடுச்சு. காவல்துறை இருந்தது, அப்புறம் நீதிமன்றங்கள், இன்னும் சிறை மட்டும்தான் இல்லை, எண்ணெயை சிறைன்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை. அந்த அளவுக்கு இது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஏதோ முஸ்லீம்களுக்கு மிக பெரிய சலுகையெல்லாம் வாரி வழங்கிட்ட மாதிரியும் அதை வந்து பாஜக வந்து தடுத்து நிறுத்தி நாங்கள் அந்த சலுகைகளை முஸ்லீம்களுக்கு கொடுக்காம இந்துக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் முஸ்லீமுடைய கட்சியாகவும் பாஜக இந்துக்களுடைய கட்சி மாரி ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி பிரதமரே செய்கிறாருன்னு தான் கேவலம். ஆனால் இப்போது இந்த மதத்தை அடிப்படையாக வைத்து இவர் செய்த பிரச்சாரத்திற்கு ஒரு வழக்கம் போடப்பட்டது. இந்த மாதிரி 6 ஆண்டு காலத்திற்கு அவர் வந்து எலெக்ஷனில் கலந்து கொள்ளக்கூடாது, அது வந்து அவர் பண்ணின பிரச்சாரம் வந்து அது மதவெறியை தூண்டின ஒரு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கேன். அதாம்மா, நான் போட்டேன்னு சொன்னால் அந்த வழக்கு போட்டாங்கன்னு சொன்னால் உடனே அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும், தண்டிச்சும் இருப்பாங்க, அந்தமாரி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன்னா ரூல் அதுதானே, ரூல் அதுதான். பிரச்சாரம் வந்து மத அடிப்படையிலையோ இன அடிப்படையிலையோ இருக்கக்கூடாதுன்றது தான் ரூலு. நிதர்சனமான உண்மை. எப்படின்னு சொன்னால் தந்தை எதிர்த்து எந்த பிள்ளை வந்து இதேமாரி நடவடிக்கை எடுக்கும்? தந்தை எதிர்த்து. ஏன்னா இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை நியமனம் பண்ணது மோடி தான், அவருடைய பிள்ளைகள் தான். அது அவங்க வந்து பிள்ளைகள் வந்து தந்தைக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா? நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இல்லையா? ஃபார்மாலிட்டி. நோட்டீஸ் அனுப்புவாங்க, எல்லாமே ஃபார்மாலிட்டி. அதேமாதிரி நீதிமன்றங்களாகட்டும், உயர்நீதிமன்றமாகட்டும், உச்ச நீதிமன்றமாகட்டும், நீதிமன்றங்களே இன்றைக்கி பாஜக அந்த சிஸ்டமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போயிருக்கு. அதனால தான் அந்தளவுக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு மோடி. ஏங்க இவிஎம் மிஷின் சம்மந்தமாக வந்து பிரசாந்த் பூஷன் வந்து நீதிமன்றத்தில் அழகான முறையில் டெஃபினேஷனே கொடுக்குறாரு. இப்படி வந்து முறைகேடு நடக்கும், இப்போ நீங்கள் மாற்ற முடியாதுன்றீங்க, தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்றீங்க, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த ஓட்டு அன்றைக்கி மிஷினை எண்ணும்போது அது சைடில் வரக்கூடிய அந்த ஸ்லிப்பு சீட்டு இருக்குல்ல, அதை கூட வந்து கணக்கெடுக்க சொல்லுங்கள், என்னன்னு சொன்னால் அதில் முறைகேடு நடக்க வாய்ப்புகளை ஓரளவுக்கு எது இருக்கும், அதையாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி மன்றாடி 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கத்தும்போது கூட நீதிபதிகள் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வாங்கடா, சும்மா தேவையில்லாமல் இதை பற்றி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா என்ன பண்ணுறது? எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. பிரிட்டன் எதுக்காக வந்து இவிஎம் மிஷினை புறக்கணிச்சது, அமெரிக்கா எதுக்காக புறக்கணிச்சது, இந்த இவிஎம் மிஷின் தயாரித்த ஜப்பானே ஏன் புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லி வல்லரசு நாடுகள்லாம் இவிஎம் மிஷினை வந்து ஏன் புறக்கணிச்சாங்கன்றதை அவ்வளோ அழகாக நீங்கள் அதை படிக்க இதை விட வந்து வேறு யாராலையும் விளக்கி சொல்ல முடியும். அந்தளவுக்கு விளக்கி சொல்லியும் கூட நீதிபதிகள் அதை வந்து சட்டையே செய்யாமல் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் பாஜகவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆமாம், இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒன்றும் இல்லை. இங்கே எடுத்து 4 கோடி ரூபாய் நயனார் நாகரண்டே பிடிச்சாங்க.
அந்த நயனா நாகேந்திரன் என்ற இடத்துல அதே அதிமுக காரனோ அல்லது திமுக காரனோ ஒரு வேட்பாளராக இருந்தால் இந்நேரம் என்ன நடந்திருக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க. தேர்தல் ஆணையம் உடனே நோட்டீஸ் எடுத்து அவரை டீகுவாலிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க, வேட்பாளராக வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. இப்போ அவருக்கு அப்போ எப்படி இருக்கோ அப்படி அந்த நிலை தான் இருக்கு. அவங்க பாஜக வந்து எவ்வளோ பெரிய குற்றவாளி, அஜித் பவார் மீது 1500 கோடிக்கு மேலே குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இதே பாஜக தான். அந்த அஜித் பவார் வந்து பாஜக கூட்டணி வச்ச உடனே அவர் உத்தம புத்திரன் ஆயிடுறாரு. அவர் மீது பாஜக மோடி அவர்கள் அதற்கான பதில் என்ன கொடுத்திருக்காருன்னா, அப்படி ஒன்றும் எங்க கட்சிக்கு வந்தோடனே அவங்க மேல போடப்பட்ட வழக்குகள்லாம் ரத்து செய்யப்படாது, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி தானே பதில். சட்டம் தன் கடமையை செய்யும் சொன்னால் நீங்கள் அவசரமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி கைது பண்ணி உள்ளே போட்டிங்களா? சிபுசரனுடைய மகனை வந்து முதல்வராக வந்து எப்படி கைது பண்ணி உள்ளே போட்டிங்களா? அப்படி கைது பண்ணி போடுங்க. அதில் நீங்கள் சட்டம் கடுமையாக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவான கட்சியாக நபராக இருந்தாலும் நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறீங்க, பண்ணியிருக்கலாமே. நீங்கள் ஏன் பண்ணல? நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே என்னமா இருக்குது? அப்போ பாஜக கட்சிக்கு வந்துட்டா அவங்க அந்த வழக்குகள்லாம் ரத்து செய்யப்படுது. உண்மை அப்படிதான். வழக்குக்கு ரத்து மட்டும் இல்லை, அவன் எவ்வளோ பல பெண்களை கற்பழித்த ஒரு காம கொடூரனாக இருந்தால் கூட உத்தம புத்திரன் ஆகிடுவான். இப்போ இங்கே என்ன இருக்குது? கர்நாடகாவில் எடுத்துங்க, ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய ரேவண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட இதுவான், அது பென் டிரைவே வந்திருக்கு. ஆனால் அவங்கள வந்து பாதுகாத்து ஜெர்மனிக்கு அனுப்புகிற அளவுக்கு மத்திய அரசு இருக்குன்னு சொன்னால், இதே வேறு கட்சியாக இருந்ததுன்னா உடனே நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா இல்லையா? ஏன் பாஜக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? ஏன்னா இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. ஒரு நாடாளுமன்றத்திலே உட்காந்து அவங்க செக்ஸ் வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரிஜ்வால் பூஷன் அவங்க மீதும் அவ்வளவு வழக்குகள் போடப்பட்டிருக்கு, அக்யூசேஷன் வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் யாருன்னா ஒலிம்பிக் தங்கம் வென்று வந்த நம்முடைய நாட்டு வீராங்கனைகள் வைக்கப்பட்ட பொழுதும் அவங்க வந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த பெண்கள் வந்து வீதியில் இறங்கி 3 மாதம் போராட்டம் பண்ணி ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவரை கூப்பிட்டு பேசலை. ஒரு தங்கம் இல்லை, லோக்கல்லேருந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து அத்தனை தங்கம் நாட்டுக்கு பெருமை சேர்த்து தந்த வீர மங்கைகள். அவங்க வந்து சாதாரணமாக குற்றச்சாட்டு வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மல்யுத்த வீராங்கனை சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர், அந்த எம்பி வந்து இப்படி ஒரு கொடுமையாக நடந்துட்டாருன்றதுன்னு அவங்க வைக்கிறாங்க. ரோட்டில் போகிற பெண்கள் இல்லைங்க, இதே பெண்களை தான் நீங்கள் ஒரு காலத்தில் மோடி என்ன பண்ண என்னுடைய மகள்கள்னு சொல்லி மேற்கோள் காட்டி பேசுனீங்க. இன்றைக்கி உங்கள் மகள்களுக்கே ஒருத்தன் பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கான். அந்த மகள்களுக்கு தொந்தரவு பண்ண நபரை நீங்கள் பக்கத்தில் வச்சு இது பண்ணுறீங்கன்னா அப்போ எப்படி கொடூர மனம் படைச்சவங்கன்னு பாருங்கள். அப்போ இந்த கர்நாடக விவகாரம் தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அது ஏன்னா இது மக்களும் பார்த்துட்டு வராங்க. இந்த செய்தி வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்திய அளவில். அப்போ இது தேர்தல் நேரம் வேற, இன்னும் 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுகள் இன்னும் நடக்கவிருக்கு. அப்போ இது தேர்தலில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயம் அது எதிர்கட்சிகள் எப்படி அது பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்கன்னு. ஆனால் இப்போ இது நாள் வெளியும் காங்கிரஸ் வந்து சரியான முறையில் பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டே இருக்கு. அதை எப்படி அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு வர தான் போக தான் தெரியும். ஏமா நீங்கள் பாஜகவை பொறுத்தவரையிலையும் கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெறுன்றது வந்து அது புல்வாமா தாக்குதல் காரணம் சொல்கிறாங்க. இந்த 40 புல்வாமா இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை மேற்கோள் காட்டி தான் நீங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றீங்க பாஜக கடந்த 2019. அந்த புல்வாமா தாக்குதலுக்கு முழு மூல காரணம் மோடி தான் சொல்லி நான் சொல்லலை. அந்த நேரத்தில் காஷ்மீர் ஆளுநராக இருந்த சத்யபால் சிங் மாலிக் இன்னவரையிலும் பேசிட்டு வர்றாரா இல்லையா? சரி, சத்யபால் சிங் மாலிக் வந்து ஆளுநராக இருந்தார், மோடி அவரை நீக்கிட்டார். அந்த விரக்தியில் வெறுப்பில் அவர் தேசத்தினுடைய பாதுகாப்பை மீறி தவறான பிரச்சாரம் பண்ணுறார். இது பாஜக சொல்கிறாங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும், பாஜக சொல்கிறத நம்ம ஏற்றுக்கோம். ஆனால் 2017-18 நம்ம ரீபப்ளிக் டிவியினுடைய நெறியாளர் அர்ணவ் கோஸ்வாமியை கைது பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா காவல்துறை கைது பண்ணி அவருடைய செல்ஃபோன் அவர்கிட்டேருந்து பறிக்கிறாங்க. செல்ஃபோன் பறித்து அவருடைய வாட்ஸ்அப்பை சர்ச் பண்ணும்போது, அதாவது பாபா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தா அவர்களும் அர்ணவ் கோஸ்வாமியும் பேசிக்கிட்ட சார்ட்டே கிடைச்சிச்சு. அந்த சார்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த வாட்டி ஜி வந்து அமோக வெற்றி பெறுவாருன்னு அர்ணவ் கோஸ்வாமி சொல்கிற மாதிரியும், அதுக்கு குப்தா வந்து அது எப்படி முடியும், இவ்வளோ சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு இவர் சொல்கிறாரு அர்ணவ் கோஸ்வாமி. அப்போ என்ன சம்பவம், வெயிட் அண்ட் சி பாருங்கள். அந்த சம்பவம் நடந்த பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போர் ஒன்று நடந்துன்னா ஒட்டுமொத்த ஓட்டுகளும் பாஜகவுக்கு சாலிடாக விழும். ஜி வந்து அமோக வெற்றி பெறுவார். இது யார்? அர்ணவ் கோஸ்வாமியும் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தாவும் பேசிக்கிட்டது
அத்தனை ஊடகங்கள் வந்தது இல்லையா? இது ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அர்ணா கோஸ்வாமி மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த பாபா குப்தா மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அல்லது அந்த நேரத்தில் பிரதமர் பாஜக வெற்றி பெற்றது, அவங்க மீது என்ன நடவடிக்கை, எந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தது? இதே அந்த மாதிரி ஒரு கருத்து பரிமாற்றத்தை நான் செஞ்சுருந்தால் விட்டுருப்பாங்க சாதாரணமாக. என்னை சர்வதேச தீவிரவாதி ஆக்கியிருப்பாங்க, மிகப்பெரிய தேச துரோகி மாரி ஆக்கியிருப்பாங்க. 40 இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு. இன்றைக்கி நீ அதுக்கு பரிகாரமாக ஒவ்வொரு தீபாவளிக்கும் போய் அந்த இராணுவ வீரர்கள் கூட உட்காந்து லட்டு சாப்பிட்றதோ அல்லது இராணுவ வீரர்கள் கூட உட்காந்து விருந்து சாப்பிட்றதோ, நீ என்ன தான் பண்ணாலும் சரி, நீ அங்கேயே டென்ட்டு போட்டுக்கிட்டு நீ இராணுவ வீரர்களுக்கு ஆதரவான நபர் மாரி காட்டிக்கிட்டாலும் நிச்சயம் அந்த சாபம் விடாது. இன்றைக்கி ஏதோ ஒரு விதமான ஒரு அதிகாரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா முடியாது. அப்போ இப்படிப்பட்ட செஞ்ச நபர்கள் அப்போ 2002 கோதரா ரயில் எரிப்பை இவங்களே எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல சில பேர் விலகி பேசிட்டு வராங்களே, அது உண்மைன்றது நம்பலாங்க. அப்போ இந்த தேர்தலில் பாஜகவின் வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஏன்னா 400 தொகுதிகளில் வின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதை சொல்றது இல்லை, அந்த வார்த்தையே உபயோகப்படுத்த. ஒரே ஒரு விஷயமா, மக்கள் வாக்களித்து பாஜக இந்த முறை வெற்றி பெற வாய்ப்புகளே இல்லை. மக்கள் வாக்களிச்சாங்கன்னா 100 தாண்டறதுக்கே இவங்க கஷ்டம். ஏன் அதை ரொம்ப அழுத்தி சொல்றீங்களா? மக்கள் வாக்களிச்சு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அப்போ வேற மாதிரி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவிஎம் பற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா சாதாரணமாக முன்னாடி ஏதோ சாதாரணமாக இருந்தது. இன்னைக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடைய உதவியாளரே இன்னைக்கு பகிரங்கமாக டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. இதில் இவ்வளோ முறைகேடுகள் பண்ணலாம், முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பிரசாந்த் பூஷன் வழக்கறிஞர் பல நாடுகளில் நடந்த அந்த முறைகேடுகளை மேற்கோள் காட்டி அவங்க வச்ச அங்கே வாத பிரதிவாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது எனக்கு. இத்தனை நாள் அது இல்லை, இப்போ அதிர்ச்சியாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் கடந்த நீங்கள் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்போ அந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஊடகங்களில் அத்தனை கருத்து கணிப்பும் என்னென்னா காங்கிரஸ் தான் வெல்லும். எது மகாராஷ்டிரா, அது மத்திய பிரதேசம் காங்கிரஸ் வெல்லும், ராஜஸ்தானும் காங்கிரஸ் வெல்லும், சத்தீஸ்கரும் காங்கிரஸ் வெல்லும், தெலுங்கானா வெல்லும் அப்படின்னு வந்தது. ஆனால் ஒரே ஒரு தொலைக்காட்சி இந்தியா டுடே என்ன சொல்கிறான், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எல்லாம் பிஜேபி வரும். அப்போது அதில் எவ்வளோ சீட்டு வாங்கி மத்திய பிரதேசில் ஆட்சி பிடிப்பாங்கன்னா 146ன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அந்த கருத்துக்கள் 146. அது சம்மந்தமாக வார் ரூம் அவங்களுக்குள்ள ஹேங்கர்ஸ்குள்ளே உட்காந்து பேசும்போது அப்போ இவ்வளோ எக்ஸாக்டாக போட்டுட்டு நாளைக்கு இதே இதில் ஜெயிச்சிட்டா மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆகுவேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன பண்ணுறது, இருக்குது நம்ம போட்டுட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுகிற வீடியோ கூட வந்தது. ஆனால் அதேமாரி பார்த்தீங்கன்னா 145 சீட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா? அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இவிஎம்மில் ஒரு சந்தேகம் வருது. அப்போ அந்த இவிஎம்மே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு சொன்னால் 400 பார் இல்லை 500 கூட பார் வாங்க, 400 இல்லை 500 கூட தாண்டுவாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். உங்கள் நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.